லி ராஜி பண்ற டார்ச்சருக்கு அவளுக்கு எப்படியாவது சரியான ஒரு பாடத்தை கத்துக் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த மல்லிக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. மல்லி வேலை பார்க்குற அதே ஃபுட் டெலிவரி ஆப்ல ரஞ்சிதா ஆர்டர் பண்ண சில ஃபுட்டுலாம் ஆர்டர் வருது. அதை பார்த்த உடனே மல்லி யோசிக்கிறாங்க. பரவாயில்ல, இன்னைக்கு நாம அந்த ரஞ்சிதா வீட்டுக்கு ஆர்டர் பண்ண போறோம். இன்னைக்கு மட்டும் அவளை நம்மள்ட்ட மாட்டட்டும். அவளுக்கு நம்ம என்ன பண்றோம் மட்டும் பாரு அப்படின்னு மல்லி அந்த வீட்டுக்கு அவங்க கொடுத்துருக்க ஆர்டர்லாம் வாங்கிட்டு போறாங்க. போகும்போது கரெக்டா மல்லி எதிர்பார்த்த மாதிரியே அந்த ரஞ்சிதா ராஜு 2 பேரும் உள்ள வா, சாப்பாடுலாம் கொடு, போயிட்டு டீ எல்லாம் ஊத்தி வந்து கொடு அப்படின்னு சொல்லி மல்லிய வேலை வாங்குறாங்க. மல்லியும் அமைதியா அடங்கி போயிட்டு எல்லாத்தையும் செய்றாங்க. அதை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. எதுக்கு மல்லி எல்லாம் செய்யணும்? அவளுங்க என்ன அவ்வளவு பெரிய ஆளுங்களா? முடியாதுன்னு சொல்லிட்டு வர வேண்டியதானே மல்லி அப்படின்னு யோசிக்கும் போது, சோ மல்லி எல்லாத்தையும் கொடுத்துட்டு எனக்கு காசு கொடுங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்றாங்க. ராஜு ஒண்ணு ரொம்ப திமிரா நக்கலா, எதுக்குடி காசு? இங்க பாரு, காசுலாம் தர முடியாது. உன்னால என்ன பண்ணுறதோ பண்ணிக்க போ அப்படின்னு சொல்றாங்க. ஓ! அப்படியா? தெரியும் எனக்கு. நீங்க இதுதான் பண்ணுவீங்க அப்படின்னு. பரவால்ல. எனக்கு காசு ஒண்ணும் தேவையில்ல. நாளைக்கு நான் வந்தேன்னா, காச நானே எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்லவும், ராஜு உடனே, என்ன? நாளைக்கு வந்தா நீயே காசு எடுத்துப்பியா? என்ன பைத்தியமா உனக்கு? இன்னைக்கு தரலன்னா நாளைக்கு எப்படி தருவோம் நாங்க? போடி பைத்தியக்காரி அப்படின்னு சொல்லவும், யாரு? நான் பைத்தியக்காரியா? நீங்க தாண்டி வடிகட்டுன முட்டாளு. என்ன மல்லி வாய் ரொம்ப நீளுது? ம். வாய் மட்டும் இல்ல, கையும் நீண்டுதான் இருக்கு. இது என்னன்னு தெரியுதா? அப்படின்னு ஒரு பாட்டில் எடுத்து காட்டுறாங்க. ரஞ்சி உடனே, என்ன மல்லி அது? இதுவா? இது வந்து ஒரு கொடிய விஷம். இந்த விஷத்த ஆளுக்கு ஒரு ஸ்பூன் சாப்பிட்டாலே பொழைக்கிறது கஷ்டமா. நான் உங்க 2 பேருக்கும் நிறந்து ஆளுக்கு 3, 3 ஸ்பூன் கொடுத்துருக்கேன். இந்த விஷயத்த நீங்க சாப்பிட்டுருக்கீங்க. டீல கலந்து இப்போ. இன்னும் கொஞ்ச நேரத்துல 2 பேருக்கும் தொண்டெல்லாம் கட்டி 2 பேரும் ஸ்ட்ரைட்டா நரகத்துக்கு தான் போறீங்க. பரலோகம் கன்ஃபார்ம் 2 பேருக்கும் அப்படின்னு சொல்ல, இங்க ரஞ்சிதா ராஜ் 2 பேரும் பயந்து போயிடுறாங்க. ஐயோ மல்லி, என்ன பண்ணி வச்சிருக்க? எதுக்கு மல்லி இப்படி பண்ணுன? எதுக்கு இப்படி பண்ணனா? ஏன் உங்களை எப்படியே விட்டா எப்படி விஜய் ஏமாத்தி சொத்தலாம் உங்க பிள்ளை மாத்துனீங்களோ அதே மாதிரி இன்னும் எத்தனை பேர் குடியே கெடுப்பீங்க. அதனாலதான் உங்களுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். இன்னைக்குதான் அதுக்கு சரியான வாய்ப்பு கிடைச்சது. அதான் உங்களுக்கு அந்த விஷத்தை கலந்து கொடுத்துட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல 2 பேரும் அவ்வளவுதான், பரலோகத்துக்கு போக வேண்டியதான். போய் தொலைங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி அங்கிருந்து கிளம்புறாங்க. ராஜு ரஞ்சிதா 2 பேரும் ஓடி, ஐயோ மல்லி மல்லி ப்ளீஸ் மல்லி, எதுக்கு மல்லி இப்படி பண்ணுன? அது என்ன விஷயம் சொல்லு மல்லி. மல்லி ஒண்ணி, ஏன் எதுக்கு கேக்குறீங்க? இல்ல மல்லி, நாங்க இப்ப போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனாலும் எங்களுக்கு என்ன விஷயம் கொடுத்தோன்னு தெரியாம அவங்க ரொம்ப லேட் பண்ணிடுவாங்க. ட்ரீட்மெண்ட் லேட் ஆனிச்சுன்னா அப்புறம் நாங்க பிழைக்க முடியாது. சொல்லு மல்லி, ப்ளீஸ் மல்லி, அது என்ன மருந்து சொல்லிட்டு போ மல்லி அப்படின்னு கெஞ்சுறாங்க ராஜேஸ்வரி ரஞ்சிதாவும். மல்லி ஒண்ணு, என்னமோ காசு தர முடியும்னு ஒரு நக்கலா பேசுறீங்களே, ஃபர்ஸ்ட் வாங்கிட்டு வந்த ஃபுட்டுக்கு பே பண்ணுங்க முதல்ல, மீதி நம்ம அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்ல, ஐயோ மல்லி, காசு மல்லி முக்கியம், இந்த மல்லி அப்படின்னு சொல்லி ஒரு 5 500 எடுத்து கொடுக்குறாங்க நம்ம ராஜேஸ்வரி. மல்லி ஒண்ணு வாங்கி பார்த்துட்டு, என்ன ராஜி, அடுத்தவன் காசு அதானே இப்படி எண்ணி பார்க்காம கொடுக்குற, இதே உன் காசா இருந்தா என்ன உட்காந்து எண்ணிருப்பால. பரவாயில்ல மல்லி, நீ எடுத்துட்டு போ மல்லி, எங்களுக்கு அது முக்கியம் இல்ல, அது இன்னும் பாட்டில் மட்டும் சொல்லு மல்லி. இரு ராஜி, அப்பெல்லாம் எடுத்துட்டு போறதுக்கு நான் ஒன்னும் உன்ன மாதிரி கேவலமான ஜென்மம் இல்ல. சாப்பாடோட விலை வெறும் 430 ரூபா தான். இந்தா மீதி காசு எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுக்குறாங்க. சரி மல்லி, அந்த பாட்டில் என்ன பாட்டில் சொல்லு மல்லி. இரு ராஜி, மீதி 70 ரூபாய் காசு தரணும் உனக்கு நானு, இந்தா அப்படின்னு சொல்லி காசு எடுத்து கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு மல்லி கிளம்புறாங்க. ராஜு உடனே, மல்லி ப்ளீஸ் மல்லி, உன் காலு விழுற மல்லி அப்படின்னு மல்லி காலை பிடிக்க போறாங்க. மல்லி உடனே, சி சி சி, நீலே என் காலை பிடிச்சானா அது எனக்கு தான் கேவலம். நீ காலை பிடிக்க மாட்ட, அப்படியே காலை வார விட்டு என்ன கொல்ல பார்த்தாலும் கொல்ல பார்ப்ப. இங்க பாரு, இப்ப என்ன உனக்கு அது என்ன விஷயம் தெரியும் அவ்வளவுதானே? ஆமா மல்லி, சொல்லு மல்லி ப்ளீஸ் மல்லி. நீ அடிக்கடி சொல்லுவீங்கல்ல, உன் புருஷன் ஒரு வடிகட்ட முட்டாள் வடிகட்ட முட்டாள்னு. அவர் வடிகட்ட முட்டாள் அடி, அவரை விட நீங்க தான் வடிகட்ட முட்டாளுங்க. இது தேன் பாட்டிலு, சும்மா உங்களை ஏமாத்துறதுக்காக இப்படி பண்ணேன். எந்த விஷயத்தையும் கலக்கல, டீயில தேனை கலந்து கொடுத்தேன். அதனால தொண்டை லைட்டா ஒரு மாதிரி கரகரன்னு இருக்கும், அவ்வளவுதான். மத்தபடி ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மல்லி அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. சி, இவ பேச்ச கேட்டு இவ காலில் விழ போனோமே அப்படின்னு ராஜி ரொம்ப அப்படியே அசிங்கப்பட்டு கூனி குறுக்கி நிக்கிறாங்க. மல்லி, நீ யாருன்னு காட்டிட்ட, இந்த ராஜேஸ்வரி யாருன்னு இனிமே நீ கண்டிப்பா பாப்ப அப்படின்னு ராஜி செம ஆத்தத்தோட வீட்டுக்குள்ளேயும் போறாங்க.